விஜய் 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 எங்கே திரும்பினாலும் விஜய் தமிழக வெற்றி கழகம் மாநாடு அது எப்படி இருந்துச்சு, எத்தனை சேர் உடஞ்சிச்சு, எத்தனை பேரை விமர்சனம் பண்ணாங்க, எத்தனை தலைவர்கள் விஜயினுடைய மாநாட்டை விமர்சனம் பண்ணாங்க, இதுதான் இன்னைக்கு முழுவதுமாகவே ஹாட் டாப்பிக்காக இருந்திருக்கும். நம்முடைய ஆதங்கமும் இதுதான். எவ்வளவு லைம்லைட் கிடைச்ச ஒரு ஈவெண்ட், ஒரு மாநாடு, அதில் விஜய் அவர்கள் இன்னும் எவ்வளவு சிறப்பாக பேசியிருக்கலாம், எவ்வளவு கருத்துக்களை மக்கள் மனதில் விதைத்திருக்கலாம், எவ்வளவு நல்ல விஷயங்கள், எவ்வளவான அரசியல், அதை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய எண்ண ஓட்டம் 2026க்கான அச்சாரமாக இதை பயன்படுத்தியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் எல்லாருக்குமே இருந்திருக்கும். அப்படி இருந்தும் மாநாட்டில் இதை விஜய் பேசிட்டாரு, இதனால் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசினதுக்காக ஓட்டுகள் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை. இதுவரையிலும் விஜய் அவர்களுடைய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு மைலேஜ் இது தந்திருக்கு அப்படின்னா இல்லை. அடுத்த மாநாடு இல்லை அடுத்ததாக மக்களை சந்திக்க போகிறார் விஜய் அப்படின்னா அதில் ஏதாவது மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தாய்மாமன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னதும், அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்ததும், இது எல்லாமே இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய ஒரு கருத்தாக வெளிவந்திருக்கிறது. சீமான் அவர்கள் இன்னொரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அட்ரஸே இல்லாத ஒரு இடத்துக்கு நான் லெட்டர் போட முடியுமா அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள் கேட்டிருக்கிறார். அப்படி என்ன அரசியலில் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபர்ஸ்ட் சேர் எவ்வளோ உடஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். விஜய் அவர்களுடைய அந்த மாநாடு, 2வது மாநில மாநாடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சேர் கிடைக்கல, கேரளாவிலேருந்து கொஞ்சம் சேரை இறக்குமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ தெரியுது அதெல்லாம் கிடையாது. திண்டுக்கல் பார்ட்டியே ஒருத்தவங்க சேர்லாம் கொடுத்துருக்காங்க, நம்மளால தான்ப்பா இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சேர் அதை உடைந்திருக்கக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து அதை வீடியோலாம் எடுத்தாங்க. ஐயோ எவ்வளோ சேர் உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் எவ்வளோ பெரிய வன்மம் அப்படி இப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண பார்த்தாங்க. அங்கே நெகட்டிவிட்டி ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆகி தான் இருந்துச்சு. ஸோ சேர் அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான சேர் அப்படிங்கிறது உடைந்து விட்டதாக அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறாங்க. இந்த 3000 சேருக்கும் பல லட்சம் ரூபாய் எங்களுக்கு இழப்பு வந்திருக்கும். அதை ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த டீம் தாவேகாட்ட கேட்டு அதுக்கான இழப்பீடை வாங்கி தருவதாக சொல்லியிருக்காங்க. அதை அவங்களுக்குள்ள டீல் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அதை பற்றிலாம் பெருசாக சொல்லிக்கிட வேண்டாம். பட் 3000 சேர் உடஞ்சிருச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு அந்த குத்தகைக்கு விடப்பட்ட நபர்கள் கூறியிருக்கிறார்கள். 3000 சேர் அப்படிங்கிறத விட ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தி. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பாசறை இல்லாட்டி ஒரு மாநாடு ஏதாவது நடக்குதுன்னா அங்கே சேர் அப்படிங்கிறது இப்படிலாம் அடித்து ஒடிக்கப்படாது. ஆனால் அதே நேரத்தில் இங்கே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க சேர்லாம் உடச்சி போட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறத இப்போ யார் சொல்லிட்டு இருக்காங்க? நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது அமித்ஷா அவர்கள் வந்தாங்க. இன்றைக்கி ஒரு மாநாடு மாதிரி ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி நடந்துச்சு. அங்கே பிஜேபி சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இதுதான் எங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு. சேரை வீட்டுக்கு கொண்டு போனால் திமுக தாவேகா, சேரை அடுக்கி வச்சா அதுதான் பாஜக அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புறம் அதை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, சேர் அரசியலை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சேர் பக்கம் ஒரு அரசியல் இருக்கும்போது விஜயகாந்த், எம்ஜிஆர் மற்றும் அண்ணா அவர்கள், இந்த 3 நபர்களை வைத்தான அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு பெருசாக பேசப்பட்டுச்சு. ஒன்று அண்ணா அவர்கள் தொடங்கின திமுகவாக இருக்கட்டும், இல்லை எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கின அதிமுகவாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே தொடங்கின கட்சியை தான் அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் அவங்களுடைய புகைப்படத்தையே முகப்பாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவலட்சணம் அப்படின்னு சொல்லி யார் கேட்குறாங்க? நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கேட்குறாங்க. அவங்களுக்குன்னு கொள்கை தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த தடவை கொள்கை தலைவர்கள் எல்லாமே முழுங்கிவிட்டு புது 2 தலைவர்களை முகப்பில் ஃப்ரண்ட் ஏஜில் போட்டிருக்காங்களே, இது ஏன், இது எந்த மாதிரியான அரசியல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே இவருக்கு சித்தாந்தம் தெரியுமா, எம்ஜிஆர் யார் தெரியுமா, எம்ஜிஆர் டேய் உனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி இதே வார்த்தையை சொல்கிறார் சீமான் அவர்கள். இப்போ தான் விஜய் அவர்கள் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்காரு. அதனால் அந்த கூஸ் பம்ப்ஸில் பேசுகிறாரே தவிர அவருக்கு அரசியல் ஞானம் கிடையாது. அவர் தலைவர்களை பற்றி படிக்கவில்லை. தலைவர்களை பற்றி இனி படிக்கும்போது சரியான விஷயங்களை புரிந்து கொள்வார் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டையும் இப்போ யார் வைத்திருக்கிறார்கள்? சீமான் அவர்கள் விஜய் மீது வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சீமான் அவர்கள் சொன்ன இன்னொரு வார்த்தை இருக்குது, விஜயகாந்த் அவர்கள் தான். ஏன்னா மதுரை அப்படின்னு சொன்னால் மீனாட்சி அம்மன் கோவில், வைகை, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். உண்மையிலேயே மதுரைனா என்ன, அதுக்கான வரலாறு என்ன, இதை தேடி கண்டுபிடிச்சு படிக்க சொல்லுங்கள், பேச சொல்லுங்கள். அதை விட்டுட்டு விஜயகாந்த் அவர்களை இப்போது பேசுகிறாரே, அவர் உயிரோடு இருக்கும்போதும் அவரை போய் பார்க்கறதுக்கோ அவர்கிட்ட பேசுகிறதுக்கோ உங்களுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பயோஸ்கோப்பு காண்பிக்கிறீங்களா அப்படிங்கிற லெவலில் பேசியிருந்தார் சீமான் அவர்கள். விஜயகாந்த் அவர்களை விஜய் அவர்கள் பார்க்கவில்லை அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய குற்றச்சாட்டு தான். என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் சிக்கான இருந்த போது ஒரு வாட்டி கூட பார்க்கலையே.
இல்லை விஜயகாந்த் அவர்களை பார்க்க போகும்போது பிரேமலதா அவர்கள் இல்லாட்டி தேமுதிகவை சார்ந்தவங்க அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அதற்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாலும் விஜய் அவர்கள் கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்களை பார்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் இன்றும் ஒலித்து வருகிறது. அதுதான் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் பேக் ஃபயராக மாறி இருக்கு. அடுத்ததான் நயனா நாகேந்திரன் அவர்கள், அமித்ஷா அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணாமலை அவர்கள் இப்படின்னு சொல்லி இந்த என்டிஏ கூட்டணி என்ன செய்ய போகிறது என்கிற முக்கியமான மீட்டிங், அதில் 39% அதிகமான ஓட்டுக்களை வாங்கி கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் இங்கே மிகப்பெரிய கூட்டணி ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் எல்லாருமே உழைக்க வேண்டிய தருணம் இது. 8 மாதங்கள் கடுமையாக உழைத்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக கூறியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சலசலப்பு எல்லாமே நமக்கு தெரியும். அந்த சலசலப்பை மீறி எங்களுடைய கட்சி அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிப்பது தான் சிறந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்காக நாம் பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே அண்ணாமலை அவர்கள் அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாய்மாமன் அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. 50 வருடங்களாகவே பெண்கள் இங்கே ரொம்ப பெரிய அளவில் அச்சப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பெண்களுடைய கெரியர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சரியில்லை. நிறைய பெண்களுக்கு எதிராக வன்புணர்வு செய்திகள் எல்லாமே வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நேரம்லாம் அவங்க தாய்மாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் எங்கே போயிருந்தீங்க விஜய் அவர்களே? தாய்மாமன் அப்படின்லாம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். பட் அதெல்லாம் வந்து எமோஷ்னலாக நிறைய பேர் கூட கனெக்ட் ஆகும். அதனால் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஸ்டாலின் அவர்களை அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இதை பார்க்கக்கூடிய தாவேகாவை சார்ந்தவங்க இனிமேல் எல்லாருமே அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது ஒரு பெரிய அசிங்கம் தானே. எனக்கும், அதாவது பாஜகவுக்கும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் ஏகப்பட்ட கொள்கை முரண்பாடுகள் இருக்குது. ஆனாலும் ஒரு தலைவரை, அதுவும் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை இப்படி அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருந்தா நாளைக்கு உங்களை விஜய் அவர்களை என்ன பூமர் விஜய் அப்படின்னு சொன்னால் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியுமா இப்படிங்கிற கேள்வி எல்லாமே இன்று கேட்கப்பட்டது. 2026 தாவேகா ஆட்சி அமைக்கும் என்பது வெறும் பகல் கனவு தான், டே ட்ரீம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறத இப்போ யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா விசிகா திருமாவளவன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதே திருமாவளவன் அவர்கள் எனக்கு என்ன நீங்கள் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறீங்க, நான் என்ன அந்த மாதிரியான வேஸ்ட் மெட்டீரியலா, எனக்கு பேசாமல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னே கொடுத்துருங்களேன், அதுதான் ஸ்ட்ராங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அதே திருமாவளவன் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது வெறும் பகல் கனவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 51 வயதான விஜய் அவர்களை பார்த்து எதிர்க்கட்சிகள் திமுகவை சார்ந்தவங்க பூமர் விஜய் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த கேள்வி கேட்டது அண்ணாமலை அவர்கள். கேள்வி ஏன் கேட்டாங்கன்னா, எங்களுக்குன்னு நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களை ஒரு மேடையில் வச்சு இவ்வளோ தராதரம் இல்லாமல் பேசினது நாங்கள் கிடையாது. பட் இதை பேசிட்டார் விஜய் அவர்கள், சினிமா டைலாக்னே நினச்சிட்டு இருக்காரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய அட்டாக் அப்படிங்கிறது இருந்துச்சு. பொதுவாக பாஜகவை விட்டு அண்ணாமலை அவர்கள் விலக்கி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திக்கு மத்தியில் இன்னைக்கு அமித்ஷா மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த போது அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்களுடைய காரில் பயணம் செய்தார். அண்ணாமலை அவர்களுடன் அதிகமாக அமித்ஷா அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அண்ணாமலை அவர்களை அமித்ஷா ரொம்ப அரவணைப்புடன் பார்த்து கொண்டார் அப்படிங்கிற பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ கூடிய சீக்கிரமே அண்ணாமலை அவர்களுக்கான உயர்மட்ட ஒரு போஸ்டிங்கை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான செய்திகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.